ஒருத்தர் வாத்தியாருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருந்திருக்கிறாரு. சரி. அவங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப கோவப்பட்டுருச்சு. ஏயா வாத்தியாருக்கு படிச்சேங்கிற வேலைக்கே போகாம பள்ளிக்கூடம் பக்கம் போகாம இப்படி இருந்தா சோத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. அவர் பார்த்தாருன்னா சரி வேற வேலைக்காவது போறேன்னு கிளம்புனாரு. வேற வேலைக்கு போகலான்னு போற போது ஒரு சாலையில ஒரு மாடு கட்டி கிடக்கு. அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாகை. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அதை செய்து விட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஓ, வாத்தியாருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியா இந்த போட்டியில கலந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடும். ஒன்று மனைவி கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு போய் கலந்துக்கிட்டாரு. 1 லட்சம் ரூபாய் வெற்றி பெற்றார். எப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போனார்ல, அந்த அம்மா சந்தேகப்படுறான். 10 ரூபாய் கூட பிரயோஜனம் நம்மள வீட்டுல இருந்து 1 லட்சம் ரூபாய் வர்றாங்க. 1 லட்சம் ரூபாய் வர்றானே வரணும்ல. இப்ப வாத்தியார் வேலைக்கும் போகல, திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வந்தாங்க. பின்னாலே ஆள் வந்துட்டான்னா என்ன வண்டி தொலைஞ்சானோன்னு பயமா இருக்கும்ல. அப்படின்னு ஒன்னு கேட்டோன்னே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லம்மா, ஒரு மாட்டுக்கு போட்டி அறிவிச்சிருந்தாங்க. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும்னு. அதுல போட்டியில கலந்துக்கிட்டேன், 1 லட்சம் ரூபாய் பரிசு வென்று. அப்படியா, மாடு சிரிக்கிற அளவுக்கு நீ என்னையா சொன்னேன்னு கேட்டேன். என்னத்தை நான் சொல்ல முடியும்? பக்கத்துல மாட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேட்டேன், என்னைய தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு. அது நக்கலா சிரிக்குது, நீ எல்லாம் வாத்தியாரான்னு கேக்குது. சரி, அடுத்த அழுகிற அளவுக்கு நீ என்ன சொன்ன? நீ என்னை படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் சொன்னேன். அதுக்கே தாங்கல, கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. அப்புறம் அத்துக்கிட்டு ஓடுறச்சுன்னு சொன்னியே, என்னையா பண்ணேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், மெதுவா கேட்டேன், ஒரு வாத்தியார் வேலை இருக்கு வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமி, ஆளை விடுறான்னு ஓடி போச்சு. எப்படி இருக்கு பாருங்க நிலைமை.